5000 ஆண்டுகளுக்கு எந்த அளவுக்கு பூமி நகர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்து ஒரு கணிதம் பண்ணுறாங்க. அந்த கணிதம் பண்ணும்போது கிரகநிலைகள் இந்தந்த டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை செஞ்சு அதை திருத்தப்பட்ட கணிதம் தான் திருக்கணித பஞ்சாங்கம். அந்த பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணும்போது இப்போ வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். அந்த கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய டிகிரிஸ் எக்ஸாக்டாக நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே ஒரு மேக்ஸ் தப்பாகவே போட்டு வரோம் ஒரு காலகட்டத்தில். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது, அப்போ அந்த எதனால் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு குழு அமைச்சு தான் அந்த திருக்கணித பஞ்சாங்கமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நீங்கள் குழந்தை பிறக்குது அப்படின்னா கண்டிப்பாக திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் எழுதணும். காரணம் என்னென்னா, வயதானவங்களுக்கு கண்டிப்பாக அந்த காலத்தில் எல்லாருமே வாக்கியமாக எழுதியிருக்காங்க. ஏன் வாக்கியம் எழுதுனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது என்னென்னா, அந்த காலத்தில் மக்கள் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணாங்க. அப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, யூனிவர்சலாக தமிழ்நாடுன்னு எடுத்தோம் அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி எல்லாருமே ஃபாலோ பண்ணல. நீங்கள் மதுரை அந்த பக்கம் வாக்கிய பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுங்க, அதேமாதிரி தஞ்சாவூருக்கு அந்த பக்கம் வாக்கிய பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணிக்காங்க. அப்போ ஒவ்வொரு நாளுமே சூரிய உதயம் மாறும். அந்த திருக்கணிதம் ஏன் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, டிகிரி வைஸ் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது பாகை முறையில் ஜாதகம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சனி பகவான் பயிற்சி ஆகிறது எக்ஸாக்டாக இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு மாற்றங்களும் நடக்காமலாம் இல்லை. அதனால் மக்கள் எல்லாருமே திருக்கணித பஞ்சாங்கப்படி நீங்கள் பயிற்சிகளை எடுத்துக்கலாம். நீங்கள் கோவிலில் வழிபாடு பண்ணுறீங்க, சனி பயிற்சி கும்பிட்றீங்க, பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் வீனஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ பொதுவாகவே திருக்கணிதம் வாக்கியம் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப நாட்களாகவே இருக்குங்க சார். அதுவும் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் வாக்கியப்படி இன்னும் ஒரு வருட காலம் கழித்து தான் அவனுக்கு சனிப்பெயர்ச்சி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. திருக்கணிதத்தில் இப்போவே ஆக போகுது. வரக்கூடிய மார்ச் இறுதியிலேயே திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி ஆகுதுங்க சார். இப்போ மக்கள் எதை நம்புவதுங்க சார்? ஏன்னா ரெண்டுமே இருக்குது. இப்போ கோயில்களில் பார்க்கும்போது வாக்கியம் பண்ணுறாங்க, பட் ஜோதிடர்கள் எல்லாருமே திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ எது சரியானது? எதனால் இந்த வித்தியாசம் வந்துச்சுங்க சார்? ஆக்சுவலாக திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருத்தப்பட்ட கணிதம்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. திருத்தப்பட்ட கணிதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பஞ்சாங்கமே எல்லாமே ஒரு கணிதம் தான். எல்லாமே ஒவ்வொரு கிரகம் எந்த டிகிரியில் இருக்குது, எந்த பாகை கலையில் இருக்குதுன்னு பார்க்கக்கூடிய விஷயம் தான் பஞ்சாங்கம். இதை நம்ம முன்னோர்கள் வாக்கிய பஞ்சாங்கம் படி ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா அந்த பூமி லைட்டாக நகர்றதா விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதை நம்ம மக்கள் எல்லாம் கன்சிடர் பண்ணி இந்தியா முழுக்க ஒரு குழு அமைச்சு, ஜோதிடர்கள் குழு அமைச்சு, அப்போ என்ன பண்ணாங்க, எந்த அளவுக்கு அந்த பூமி நகர்ந்திருக்கு கடந்த 5000 ஆண்டுகளுக்கு, கிபி முன் கிபி பின் அப்படின்னு சொல்கிறோம், கிறிஸ்துவருக்கு முன் கிறிஸ்துவருக்கு பின் சொல்கிறோம். அப்போ 5000 ஆண்டுகளுக்கு எந்த அளவுக்கு பூமி நகர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்து ஒரு கணிதம் பண்ணுறாங்க. அந்த கணிதம் பண்ணும்போது கிரகநிலைகள் இந்தந்த டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை செஞ்சு அதை திருத்தப்பட்ட கணிதம் தான் திருக்கணித பஞ்சாங்கம். அந்த பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணும்போது இப்போ வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய டிகிரிஸ் எக்ஸாக்டாக நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அது மாற்றத்தை கொடுக்குது நிறைய பேருக்கு. அதனால் திருக்கணித பஞ்சாங்கம் படி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு ராஷ்ட்ரிய பஞ்சாங்கம் இந்திய லெவலில் ஒரு பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த வாக்கிய பஞ்சாங்கம்னு சொல்கிறது என்ன பண்ணிட்டாங்க, கடைசியில் இந்த குழு அமைக்கும்போது திருக்கணித பஞ்சாங்கம் எதில் ஃபாலோ பண்ணுறது, வாக்கிய பஞ்சாங்கம் எங்கே ஃபாலோ பண்ணணும் ஒரு பேச்சுவார்த்தை வரும்போது வாக்கிய பஞ்சாங்கப்படி கோவில் திருவிழாக்கள் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஏன்னா கோவில் நிர்மாணங்கள் பண்ணது எல்லாமே பழைய, எல்லாமே 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால் கோவில் நிர்மாணம் செய்யப்பட்டது எல்லாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படியே நீங்கள் கோவில்கள் நடக்கக்கூடிய விழாக்கள்லாம் நடக்கட்டும், மற்ற கிரகநிலைகள் மாற்றம் எல்லாமே நீங்கள் திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம கிரகநிலை மாற்றம் தான் பேசுகிறோம். இப்போ ஒருத்தருக்கு சனி பயிற்சி ஆகுது, குரு பயிற்சி ஆகுதுன்னா கிரகநிலை மாற்றம் தான், கோச்சாரத்தில் கிரகநிலை மாற்றம் தான். அந்த மாற்றத்தை பற்றி பேசும்போது திருக்கணித பஞ்சாங்கப்படி ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக இருக்கும், எக்ஸாக்டாக இருக்குது. இப்போ நாங்களாம் நிறைய வகுப்பு நடத்துகிறோம், ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம், பிரசன்னங்கள் நடத்துகிறோம், அஷ்டமங்கல பிரசன்னம் நடத்துகிறோம், சோழி பிரசன்னம் நடத்துகிறோம். அப்போ அந்த பிரசன்னங்கள்லாம் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விஷயங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். இப்போ சோழி பிரசனம் எடுத்தீங்க வச்சிங்கன்னா ஒரு குலதெய்வம் பார்க்கணும், அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எக்ஸாக்டாக அந்த கிரகநிலை மாற்றம் கரெக்டாக காமிக்குது. அது அதேமாதிரி அஷ்டமங்கலம் பிரசனம் பார்க்குறோம், தேவ பிரசனம் பார்க்குறோம், கோவில்களுக்கு சில பிரசனம் பார்க்குறோம்.
அப்ப பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த தேவ பிரசன்னத்திலும் கிரகநிலை மாற்றங்கள் கரெக்ட்டா இருக்கிறதுனால தான் நம்ம சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியுது. இல்லன்னா சொல்ல முடியாது. நெறைய கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா, சிலை உடைஞ்சிருக்கு. சில தெய்வங்கள் பராமரிக்காம இருக்கு. நெய்வேத்தியம் சரியில்லாம இருக்கு. வாத்தியம் சரியில்லாம இருக்கு. அப்படின்னு நெறைய விஷயங்கள்லாம் சில கோவில்கள்ல இருக்கு. அந்த கோவில் டெவலப் ஆகணும்னு சொல்லி பார்க்கக்கூடிய பிரசனம் தேவ பிரசனம். அந்த மாரி பிரசன்னங்கள்லாம் பார்க்கும்பொழுது, இந்த கிரகநிலை மாற்றங்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி என்ன கிரகநிலை மாற்றமா இருக்கோ, அத தான் எடுத்துக்கிறோம். அத எடுத்து நம்ம பார்க்கும்போது, எக்ஸாக்ட்டா அந்த பிரசன்னங்கள்லாம் கரெக்ட்டா வருது. அதனால தான் என்ன பண்றாங்க, திருக்கணித பஞ்சாங்கம் ஃபாலோ பண்றோம். வேற ஒண்ணுமே இல்ல. சரி, இப்போ வந்து ஒரு பிறந்த குழந்தைக்கு வந்து ஜாதகம் எழுதும்போது, இப்ப திருக்கணிதப்படி எழுதலாமா? இல்ல வாக்கியப்படி எழுதலாமாங்க சார்? அதான் சொன்னேன். திருக்கணிதம் அப்படின்னு சொல்லும்போது, திருத்தப்பட்ட கணிதம் சொல்ட்டோம். எல்லாருமே வந்து ஒரு மேத்ஸ் தப்பாவே போட்டு வரோம் ஒரு காலகட்டத்தில. அப்ப என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது. அப்ப அந்த எதனால காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு குழு அமைச்சு தான் இந்த திருக்கணித பஞ்சாங்கமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நீங்க குழந்தை பிறக்குது அப்படின்னா, கண்டிப்பா திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் எழுதணும். காரணம் என்னன்னா, இப்போ ஒரு கிரகநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பஞ்சாங்கமே. 1. அந்த பஞ்சாங்கத்த வச்சு தான் ஜாதகம் எழுதுறோம். ஜாதகம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க பிறக்கக்கூடிய நேரத்தில, கிழமையில, அந்த நேரம், அந்த மணி, அந்த நிமிடத்தில கிரகநிலை எங்க இருக்கு? அதுதான் ஜாதகமே. வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த கிரகநிலை எங்க இருக்கோ அதானே எழுதணும். அப்ப திருக்கணித பஞ்சாங்கப்படி என்ன கிரகநிலை இருக்கோ அதான் வருது. இன்னைக்கு நாசாவே அதான் ஒத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பா அத கன்சிடர் பண்ணி பண்ணும்போது, இன்னும் ஜாதகம் எழுதுறது திருக்கணித பஞ்சாங்கப்படி எழுதும்போது, உங்களுக்கான பலன்கள் கரெக்ட்டா இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. இப்போ வயதானவங்களுக்கு எல்லாமே வந்து வாக்கியப்படி தானேங்க சார் இருக்கும். அப்படி இருக்கும்போது, அத எப்படி நம்ம திருக்கணிதமா மாத்திக்க முடியுமா? இல்ல வாக்கியப்படியே அவங்களுக்கான பலன் சொல்ல முடியுமா? இல்ல அதான் சொல்றேனே, வயதானவங்களுக்கு கண்டிப்பா அந்த காலத்துல எல்லாருமே வாக்கியமா எழுதியிருக்காங்க. ஏன் வாக்கியமா எழுதுனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது என்னன்னா, அந்த காலத்துல மக்கள் அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணாங்க. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, யுனிவர்சலா தமிழ்நாடுன்னு எடுத்தோம் அப்படின்னா, வாக்கிய பஞ்சாங்கப்படி எல்லாருமே ஃபாலோ பண்ணல. நீங்க மதுரை அந்த பக்கம் வாக்கிய பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணீங்க. அதே மாரி தஞ்சாவூருக்கு அந்த பக்கம் வாக்கிய பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அப்ப ஒவ்வொரு நாளுமே சூரிய உதயம் மாறும். இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க கன்னியாகுமரியில காலையில சூரிய உதயம் என்ன டைமு, சென்னையில சூரிய உதயம் என்ன டைம் மேட்ச் பண்ணி பாருங்க. அந்த 10 நிமிஷம் வித்தியாசம் இருக்கும். அந்த 10 நிமிஷம் வித்தியாசம் வரும்போது என்னன்னா, அந்த நேரத்தில பிறக்கக்கூடிய குழந்தைக்கு லக்னமே மாறிடும். அப்ப என்ன பண்ணணும், திருக்கணித பஞ்சாங்கப்படி எழுதும்போது இந்த பிரச்சனைகள் வராது. அங்க என்ன பண்ணணும்னா, அந்த சூரிய உதயத்த கணக்கில எடுத்து எழுதுறோம். வாக்கிய பஞ்சாங்கத்தில ஸ்டாண்டர்டா சூரிய உதயம், அந்த ஊருக்கான சூரிய உதயத்த அப்படியே போட்டு எழுதுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா ஊர் மாறிட்டு இருக்காங்க. குளோபலைசேஷன் நடக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஃபாரின்ல பிறக்குறாங்க. ஃபாரின்ல பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் அப்ப எப்படி எழுதுறது? அப்ப என்ன பண்றோம், யுனிவர்சலா ஒரு பஞ்சாங்கம் ஃபாலோ பண்றோம். அதுதான் திருக்கணித பஞ்சாங்கம். அந்த திருக்கணித பஞ்சாங்கத்தில ஒவ்வொரு ஊருக்கான டிகிரீஸ் குடுத்துருக்காங்க. லேட்டிட்யூட், லாங்கிட்யூட்ன்னு இருக்கு. ரேகாம்சம், தீர்காம்சம்ன்னு இருக்கு. அந்த ரேகாம்சத்த வச்சு தான், அட்சாம்சத்த வச்சு தான் நம்ப ஒரு ஜாதகத்தை கணிக்கிறோம். அப்ப அந்த டைம் டிஃபரன்ஸ் தெரியும். இப்ப பார்த்தீங்கன்னா, யுஎஸ்க்கு எழுதுறோம். இங்கேயும் அவங்களுக்கும் 12 மணி நேரம் வித்தியாசம் இருக்கு. அந்த யுஎஸ்லயே பார்த்தீங்கன்னா, சில ஊர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சில ஊர்களுக்கு கம்மியா இருக்கும். அதே யுகே எடுத்தீங்க அப்புட்ன்னா, நம்மள விட அவங்க 6 1/2 மணி நேரம் பின்னாடி இருக்காங்க. அப்ப அந்த டைம் டிஃபரன்ஸ் எடுத்து லாட்டிட்யூட், லாங்கிட்யூட் போட்டு எழுதுறோம் ஜாதகம் எழுதும்போது. அதே இப்ப ஆஸ்திரேலியா எடுத்தீங்க. ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா, அவங்க 6 ஹவர்ஸ் ஃபா ஃப இதுல இருக்காங்க, ஃபாஸ்ட்டா இருக்காங்க. அப்ப அவங்க ஜாதகம் எழுதும்போது, அவங்களுடைய லாட்டிட்யூட், லாங்கிட்யூட் டிஃபரன்ஸ் இன் டைம் எடுத்து பார்த்து எழுதுறோம். அப்ப எக்ஸாக்ட்டா வரும்போது பார்த்தீங்கன்னா, திருக்கணித பஞ்சாங்கப்படி கணிக்கும்போது, இதுல எந்த பிரச்சனையும் வர்றதில்ல. அப்ப யூனிவர்சலா ஒரு ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்டின்னும்போது, திருக்கணித பஞ்சாங்கத்த ஃபாலோ பண்றோம். அவ்வளதான். சரிங்க சார். இப்போ வந்து பொதுவாவே வந்து இப்போ வாக்கியம் நம்ம திருக்கணிதம் பார்த்தோம். திருக்கணிதப்படி நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. மக்கள் பார்த்தீங்கன்னாங்க சார், இப்ப என்ன கோயில தான் அதிகமா நம்புறாங்க. அப்போ வந்து வாக்கியப்படி தான் எனக்கு 7:30 சனியோ, இல்ல இந்த ஒரு விஷயமோ நடக்க போகுதோ அப்படின்னு ஒரு சில நபர்கள் இன்னும் 1 வருஷம் டைம் இருக்கேன்னு யோசிக்கிறாங்க. சில பேர் இல்ல இதுதான் கரெக்ட்ங்கிறாங்க. பொதுவா உங்களோட கணிப்புப்படி எதுங்க சார் நம்ம உறுதியா இத தான் நம்பணும் அப்படின்னா என்ன பண்ணலாங்க சார்? இப்ப பார்த்தீங்கன்னா, மார்ச் மாசம் 29 சாயங்காலம் சரியா 7:30 மணிக்கு சனி பகவான் கும்ப ராசியிலருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாரு. அது பார்த்தீங்கன்னா, நல்ல பெயர்ச்சி அப்படின்னு இருக்கக்கூடிய ராசி ரிஷப ராசி அன்பர்கள். இந்த ரிஷப ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, 30ஆம் தேதியிலேருந்து நெறைய சேஞ்சஸ் அவங்களுக்கு தெரியும். நீங்க அடுத்த வருஷம் வரைக்கும்லாம் வேண்டாம். நீங்க சனி பயிற்சி ஆகுதுன்னு சொல்லும்போது, இப்பவே நீங்க ரிஷப ராசிக்காரன்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா, ஏதோ சில விஷயங்கள் சேஞ்சஸ்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லுவோம். அது எதனால காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த சனி பயிற்சி ஆகுதுனால நடக்குது. அதே பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இப்ப அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது. மீனத்துக்கு சனி பகவான் வந்தவுடனே அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது. அப்ப அந்த அஷ்டம சனி காலகட்டங்கள்ல அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறா இருக்கும். இப்பவே நீங்க அவங்ககிட்ட கேட்டு பார்த்தா சில ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் எல்லாம் பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும். எல்லாமே அவங்களுக்கு கரெக்ட்டா இருக்க மாரி தெரியும். ஆனா அவங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத அந்த கிரகம் காமிக்குது. அதேமாரி மீன ராசி என்பவர்கள் எடுத்துக்கங்க.
மீனராசியில முக்கியமா எடுத்த உடனே ஏதாவது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய ராசி என்பர்கள் யார், நட்சத்திர என்பர்கள் யாருன்னு கேட்டா, பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு சனி பகவான் அது டிகிரில கரெக்ட்டா வராரு. அப்ப அவங்களுக்கே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலைகள்லாம் இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, மகர ராசி என்பர்கள் நீண்ட காலமா 7 சனி. என்னால எதுவுமே செய்ய முடியல. எல்லாருக்குமே தெரியும். யாரெல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸா பெரிய சேஞ்சஸே எதுவுமே இல்ல. நெறைய கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க அவங்கள போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 மாசமாவே எனக்கு கொஞ்சம் பரவால்ல. நெறைய சேஞ்சஸ் செஞ்சுட்டு இருக்கேன் நானு. ஃபினான்ஷியலாவும் சரி, பர்சனலாவும் நெறைய சேஞ்சஸ் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பெயர்ச்சி கரெக்ட்டான்னு கேட்டா, 29ஆம் தேதிக்கு அப்புறம் மகர ராசி என்பவருக்கு நெறைய சேஞ்சஸ் வரப்போகுது. அவங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்க போகுது. அடுத்து கடக ராசி எடுத்துக்கோங்க. கடக ராசிக்கு இப்ப அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. இந்த 29ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் வரப்போறார். இப்ப பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் கடகராசி என்பவர் உடம்பு சரியில்லாம இருக்காங்க. நெறைய பேர் இருக்காங்க. நெறைய பேருக்கு உடல் உபாதைகள். ஹார்ட் ப்ராப்ளம், கால்ல ஏதாவது பிரச்சனை, சுகர் ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் இது மாரிலாம் நடந்திருக்கு. உடல் உபாதைகள். நம்ம ஒரு விஷயத்த மட்டும் பேசுவோம். உடல் உபாதைகள். அந்த உடல் உபாதைகள் எல்லாமே வர 29ஆம் தேதிக்கு அப்புறம் ரெக்கவரி இருக்கும். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீண்ட காலமா பிபி இருக்கு, மாத்திரை எடுத்துக்கிறேன். சுகர் இருக்கு, மாத்திரை எடுக்கிறேன்னு சொல்லக்கூடிய கடகராசி அன்பர்கள கேட்டு பாருங்க. அவங்க இந்த 29ஆம் தேதிக்கு அப்புறம் திருப்பி போய் ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. அந்த நிலைமை எல்லாம் மாறும். பிபி நார்மலா இருக்கும். சுகர் கண்டிப்பா கண்ட்ரோல்ல வந்திருக்கும். அவங்களுடைய மாத்திரையோட அளவு குறையும். இதையே நம்ம பார்க்கலாம் ஈஸியா. எந்த பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணலாம், எந்த பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஈஸியா பார்க்க முடியும். சார் பொதுவாவே நீங்க வாக்கியம் கோயில்கள்ல பயன்படுத்துறதா சொல்றீங்க. இப்ப திருநள்ளாறு முதல் கொண்டே நமக்கு வாக்கியப்படி தான் அந்த பூஜைகள் நடக்க போகுது. மக்களுக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்குங்க சார். நான் இப்ப திருக்கணிதத்த நம்புறதா? இல்ல வாக்கியத்த நம்புறதா? நம்ம என்னதான் ஜோதிடர்கள் திருக்கணிதம் சரின்னு சொன்னாலுமே, மக்கள் இனிமே கடவுள் வழிபாடுபடி நமக்கு வாக்கியம் சரியா இருக்குமோங்கிற ஒரு பயம் இருக்கு. மக்கள் எதை நம்புவதுங்க சார்? அந்த திருக்கணிதம் ஏன் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, டிகிரி வைஸ் நம்ம ஜாதகம் பார்க்கும்பொழுது, பாகை முறையில ஜாதகம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சனி பகவான் பெயர்ச்சி ஆகுறது எக்ஸாக்ட்டா இருக்கு. அதனால தான் ஒவ்வொரு மாற்றங்களும் நடக்கும். நடக்காமலாம் இல்ல. அதனால மக்கள் எல்லாருமே திருக்கணித பஞ்சாங்கப்படி நீங்க பெயர்ச்சிகள எடுத்துக்கலாம். நீங்க கோவில்ல வழிபாடு பண்றீங்க, சனி பெயர்ச்சி கும்பிடுறீங்க, அதெல்லாம் நீங்க அப்புறம் அடுத்த வருஷம் கூட பண்ணிக்கங்க தப்பில்ல. ஆனா மாற்றம் அப்படின்னு நினைக்கக்கூடியது, சனி பெயர்ச்சினால ஏற்படக்கூடிய மாற்றம் வருகின்ற 29ஆம் தேதிக்கு மேல கண்டிப்பா உறுதியா இருக்கு. இப்ப திருக்கணிதம், வாக்கியத்துக்குள்ள அனைத்து சந்தேகங்களுமே நம்ம பேசணும் சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களாம் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம் சார்.